பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள் இப்பொழுதும் விவஞ்சல் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட கவுன்சில் ஆலோசனையை குறித்ததான ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளை உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சங்கீதம் 24 சொல்லப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் நீதிமன்றங்களாக இருக்கும்போது கர்த்தருடைய வேதத்தை நாம் கை கொண்டு நடக்கும்போது நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் தேவன் நிறைவேற்றுகிறார் என்று நாம் அறிவோமாக. எனவே நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுவோம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சங்கீதம் 73:24 சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்துகிறாராம் என்று நாம் அறிவோமாக. எனவே நம் கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்துகிறார் என்று அறிவோமாக. என் மகனை, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல்லாலோசனையையும் காத்துக்கொள் என்று நீதிமொழிகள் 3:21 கூறப்பட்டுள்ளது. வேதத்தின் வசனங்கள் நம்முடைய கண்களை விட்டு பிரியாதிருக்கும் போது மெய் ஞானத்தையும் நல்லாலோசனைகளையும் நாம் காத்து கொண்டு நடக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல ஆலோசனைகளை காத்து கொண்டு நடக்க வேண்டுமாம். நல்ல ஆலோசனைகளை விட்டுவிடக்கூடாது. அவைகளை கை கொண்டு காத்து கொண்டு நடக்க வேண்டும். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று நீதிமொழிகள் 11:14 கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக ஆலோசனைக்காரர் இருப்பார்களானால் நமக்கு சுகம் உண்டாகும் என்று வேதம் கூறுகிறது. ஆலோசனையினால் எண்ணங்கள் சிறப்படும். நல்லோசனை செய்து யுத்தம் பண்ணு என்று நீதிமொழிகள் 20:18 கூறப்பட்டுள்ளது. நல் யோசனை செய்து நாம் யுத்தம் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதவாகிய கர்த்தாவே, உம்முடைய ஆலோசனைகளின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொண்டு உமக்கு கீழ்ப்படுதலுள்ள பிள்ளைகளாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்திடலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.